السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض ليبتغوا من فضل الله. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாளைய தினம் மே 1 தொழிலாளர்களுக்கான தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த தொழிலாளர்கள் தினம் என்று ஏன் உருவானது என்று பார்க்கிற போது, ஒரு நேரத்திலே மிக கடுமையாக தொழிலாளர்கள் வாட்டி வதைக்கப்பட்டார்கள். எனவே அவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக 1884 அமெரிக்காவிலே மே 1 இயக்கம் என்று துவங்குகிறது. அது 8 மணி நேர வேலை என்று அது வரையறுக்கிறது. அதற்கு பிறகுதான் 8 மணி நேர வேலையாக அது மாறுகிறது. அதுவரைக்கும் அவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டு மிக கொடூரமாக வேலை வாங்கப்பட்டார்கள். வேலை என்பது, உழைப்பு என்பது மனிதனுக்கு தேவை. அதே நேரத்தில் அது அளவோடு இருக்க வேண்டும். அந்த உழைப்பாளர்கள் வாஞ்சையோடு பார்க்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் கடுமையாக வலியுறுத்துகிறது. துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே, இறைவணக்கம் முடிந்ததற்கு பிறகு பூமியிலே இறைவன் உங்களுக்கு வழங்கிய வாழ்வாதாரங்களை தேடுவதற்காக புறப்பட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எந்த ஒரு மனிதனும் சோம்பேறித்தனமாக முடங்கி போய்விடக்கூடாது என்பதிலே மார்க்கம் மிக தெளிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடுமையாக அமல் செய்திருக்கிறார். நபியுடைய காலத்திலே ஒருவர் மக்களிடத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அவரை அழைத்து அறிவுரை சொல்லி அவரை ஒரு கோடாரி செய்து கொடுத்து அவருக்கு கொடுத்து, விறகு வெட்டி பிழைத்து வாருங்கள், 15 நாட்களுக்கு என் கண் முன்னால் வரக்கூடாது என்று நபி அவரை கட்டளையிட்டு அனுப்பினார். அதற்கு பிறகு அவர் வந்தார். நல்ல சம்பாத்தியம் செய்து வந்தார். மக்களிடத்தில் யாசகம் கேட்பதை விட இது எவ்வளவு நல்லது என்று அவருக்கு அறிவுரை சொன்னார். உழைக்காமல் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் உழைப்பின் பெயரால் எந்த மனிதர்களும் சுரண்டப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உழைப்பாளர்களின் சக்திக்கு தக்கவாறு நீங்கள் வேலை கொடுங்கள். ஒரு மனிதனால் 2 மூட்டைகள் தான் சுமக்க முடியும் என்று சொன்னால் 2 மூட்டைகள் மட்டுமே அவனுடைய முதுகில் ஏற்ற வேண்டும். அதை தாண்டி அதே சமயத்திலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக மூட்டைகளை ஏற்றித்தான் வேலை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அதனுடைய பாரத்தில் கொஞ்சம் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய சிரமத்தில் நீங்கள் கொஞ்சம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் அவனும் மனிதன் தான். வேலைக்காரன் என்பதற்கு அவன் வாட்டி வதைக்கப்படக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சமையற்காரர்கள் நமக்காக உணவு தயாரித்து கொண்டு வருகிறார்கள். அந்த உணவு புகைக்கும் நெருப்புக்கும் மத்தியிலே உருவாகிறது, பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே உருவாகிறது. எனவே அவர்களுக்கும் உண்ண கொடுங்கள். குறைந்தபட்சம் ஒரு கவளம் உணவாவது அவருக்கு உண்ண கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உழைப்பின் மேன்மையை பெருமைப்படுத்தும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உழைப்பவரின் வியர்வை நிலத்தில் சிந்துவதற்கு முன்னாலே அதற்கான கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் பெரும்பாலும் 2 பக்கங்களை உடையது. உழைப்பாளர்களுடைய வியர்வை உலரும் முன் கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால் அது வேலைக்காரர்களை வேலை வாங்குகிற எஜமானர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதே சமயத்திலே உழைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? சின்சியராக வியர்வை வழியும் வண்ணம் உண்மையாக உழைக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியும் இதிலே உள்ளடங்கி இருக்கிறது. எனவே உழைக்க வேண்டும். ஆண்டவனுடைய பெயரை சொல்லி கூட உழைக்காமல் இருக்கக்கூடாது. மார்க்கம் அதிலே தெளிவாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவனுக்கு செய்ய வேண்டிய கட்டளைகளை முடித்து விட்டார். ஃபைதா குதியத்தி ஸலாத்து, தொழுகை முடித்து விட்டார். ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே பரவி செல்லுங்கள். வேறு பல இயக்கங்களுக்காகவோ வேறு பல காரணங்களுக்காக உழைக்காமல் ஒடுங்கி போய் கிடக்கிறவர்கள் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக எஸ்கேபிசம் செய்கிறார். உழைப்பதில் ஏற்படுகிற வலிக்கு பயந்து
உழைப்பதில் இருக்கிற சிரமங்களுக்கு பயந்து அதற்கு ஒரு போர்வையை தருகிறார்கள். அது இலக்கியம் அல்லது கலை அல்லது ஆண்டவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை என்று சொல்லி என்ன பெயர் கொடுத்தாலும் சரி, அவர்கள் அடிப்படை கடமைகளிலிருந்து ஒழிந்து கொள்ளுகிறார்கள் என்றுதான் பொருள். எனவே ஒவ்வொரு மனிதர்களும் தங்களால் ஆன இயன்ற ஹலாலான முறையிலே பொருளீட்ட வேண்டும், உழைக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி பேசுகிறது. இன்றைக்கு தான் மே 1 அது உழைப்பாளர்களுடைய நலனை, அவருடைய கரிசனத்தை கையில் எடுக்கிற தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்றைக்குமே உழைப்பாளர்கள் என்று அல்ல, எல்லா மனிதர்களுக்கும் அது அக்கறை கொண்டிருக்கிறது. குறிப்பாக உழைப்பாளர்களுக்கும் அக்கறை கொண்டிருக்கிறது. அவர்களை மனிதனாக நடத்துங்கள், அவர்களுக்கு அதிக சிரமம் தராதீர்கள், அவர்களுக்கான உழைப்பின் கூலியை வியர்வை முதல் முன்னே கொடுத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த சிந்தனை பின்னணியோடு அந்த மே 1 என்கிற தொழிலாளர் தினத்தை நாம் அணுக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நன்மையான காரியங்களையும் விளங்கிக் கொள்ளும் தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.